லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். சரிப்பா. அண்ணே, அண்ணே, என்ன ஆச்சுண்ணா? ஒண்ணும் இல்ல. ஏய் மாமா, என்னடா யோசிக்கிற? மாமா இந்த நேரத்துல கோயில்ல எல்லாரும் நம்ம வருவாங்கன்னு எல்லாரும் காத்துன்னு இருப்பாங்க. எல்லாம் போச்சு மாமா. என்ன போச்சு? நம்ம போட்டிக்கு பயந்து தான் ஓடி போயிட்டோன்னு நினைச்சிருப்பாங்கல்ல. டேய், யார் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், விடுறா. டேய், வாழ்க்கையில காசு, பணம், சொத்து, சுகம், மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாத்தையும் விட உசுறு ரொம்ப முக்கியம்டா. அதுவும் ஒரு குழந்தையோட உசுறுடா பாண்டி. அது இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. நாம 2 பேரும் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீங்க எல்லாருக்குமே எப்பவும் நல்லதான் மாமா பண்ணிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல நடக்க சொல்ல இப்படி பூச்ச மாமா. இந்த மனிதாபிமானம், தானம், தர்மம் இதெல்லாம் பேங்க்ல போடுற காசு பணம் மாதிரி நினைச்சியா? நினைச்சா போட்டு தேவைக்கு எடுத்துக்கிறதுன்னு. அப்பால அது பிக்சட் டெபாசிட் மாதிரிடா. தேவைப்படும் போது 1க்கு 2 நம்ம கிட்ட வந்து சேரும். எதை கேட்டாலும் அது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுனே இருக்கும். நீங்க சொல்றது பிக்சட் டெபாசிட் இல்ல மாமா, இன்சூரன்ஸ் மாதிரி. என்ன? உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. செத்ததுக்கு அப்பால அந்த புண்ணியத்தை வச்சு என்ன பண்றது? டாக்டர். என்னாச்சு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தை அதிர்ச்சியில் மயக்கமாயிட்டார். அடியெல்லாம் ஒன்றும் படலை, லேசான சிராய்ப்பு தான். டீட்டெயிலாம் போட்டாச்சு, நோ வரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா கூட்டு போயிடுங்க. ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. டாக்டர், நாங்கள் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். வா தங்கம். ஒன்றும் இல்லைல்ல. உன் பேர் என்னடா? பயப்படாத, என்ன உன் தாத்தா மாதிரி நினைச்சுக்கோ. இந்த பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. உன் பேர் என்னடா? ஓவியா. அழகான பேரா இருக்க, உன்ன மாதிரி. ஊசி போட்டது வலிக்குதா? இல்ல, சரியா போயிடுச்சு. சரி, வீட்டில் உன்னை அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்கம்மா. வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறோம். உன் கூட எங்கன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விட்டு வந்துடுறோம். சரிம்மா, அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லு, அவங்கள இங்க வர சொல்லிடுவோம். என்னம்மா? ஏ பாப்பா, என்னத்துக்கு அழுகுற? ஏய் ஓவியா, ஏன் அழுகுற? என்னாச்சு, பயமா இருக்குல்ல? பார்த்தா அழுகுறத. ஏய், ஏன் அழுகுற? என்ன வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்க, எனக்கு அங்க போகவே பிடிக்கல. ஏமா, என்னாச்சு? என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க தாத்தா. ஏமா, உன்னை காணும்னு வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு அந்த வீடே பிடிக்கல. ஏன் பிடிக்கல?
என்னடா வீட்ல யாராவது உன்னை அடிச்சாங்களா இல்ல யாராவது திட்டாங்களா இல்ல. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு என்னடா வீட்ல எல்லாரும் பாசமா தானே இருக்காங்க தெரியல தாத்தா. எங்க அம்மா அப்பா கூட நான் இருந்ததே இல்ல. புரியலையம்மா என்ன 4 o'clock எழுப்பி விடுவாங்க. 4:30 to 5:30 யோகா, 5:30 to 6:30 gymnastics, 6:30 to 7:30 French and German class. 8 o'clock ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? அது இன்டர்நேஷனல் ஸ்கூல், மகாபலிபுரத்துல இருக்கு. அதுதான் பெஸ்ட் ஸ்கூலா. கார்ல போகும்போது தான் ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவேன். ஈவினிங் 4 o'clock ஸ்கூல் முடிஞ்சிரும். 5:30க்கு வீட்டில் இருப்பேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே 6:30 to 7:30 பியானோ கிளாஸ், 7:30 to 9 o'clock ஆல் சப்ஜெக்ட் டியூஷன் கிளாஸ், 9 to 9:30 டின்னர் டைம், 9:30 to 10 o'clock ப்ரேயர் பண்ணணும், 10 o'clock படுக்கணும். மறுபடியும் காலையில 4 o'clock எழுந்திருக்கணும். மறுபடியும் யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், பிரெஞ்சு கிளாஸ். சரிடா சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவீங்க? சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதனால அன்னைக்கு ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், டென்னிஸ்னு எல்லாமே இருக்கும். அச்சச்சோ. எனக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக பிடிக்கவே இல்லை தாத்தா. ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க தானே என்னை காப்பாத்துனீங்க. நான் உங்க கூடவே வந்துடுறேன். என்னை கூட்டிட்டு போயிடுங்க தாத்தா. என்னை கூட்டிட்டு போயிடுங்க தாத்தா ப்ளீஸ். சரி சரி சரிடா சரிடா சரி. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க வீடு எப்படி இருக்கணும் அதை மட்டும் சொல்லு. நிம்மதியா தூங்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், அம்மா அப்பா கூட வெளியே போகணும். அவ்வளவுதானடா. என்கிட்ட விட்டுரு. இந்த பாரு தாத்தா பாத்துக்கிறேன். நீ அழாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுக்காகலாம் அழக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். கண்ணை தொடச்சுக்க. அழாத, அழக்கூடாது. ஓகே, தாத்தா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரேன். பாண்டி, என்ன மாமா தவுளுண்டு பாப்பாவை போய் இப்படி குடும்பத்தை வச்சுக்கிறாங்க? கிளிய தங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பேச சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இதெல்லாம். யோகா, ஜிம்னாஸ்டிக்கு, பாட்டு, டான்ஸு, ஸ்கூலு, நீச்சலு. அப்பா, இன்னும் எத்தனை? பல வீடுகள் அப்படிதான்டா. ஆ, நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைங்க வாய்க்காது, நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல பெத்தவங்க வாய்க்காது. அது விடுங்க. அந்த பிள்ளைகிட்ட அவன் வீட்டு நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுங்க. புள்ளிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம கிளம்ப தேவையா மாமா? மாமா, நமக்கு கோயில் 1008 வேலை இருக்குது. வாங்க போலாம். டேய், இந்த புள்ள அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த நிலைமையில எப்படிரா அப்படியே விட்டுட்டு போக முடியும்? அதுக்கு நம்ம வீட்டுல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த புள்ள மறுபடியும் இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போகாதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நாம என்ன மாமா பண்றது? இந்த பாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மாமா, இது வேணா ஆஸ்பத்திரியா இருக்கலாம், ஆனா நீங்க வைத்தியெல்லாம் பண்ண முடியாது. இன்னத்துக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. டேய், ஒரு பச்சை புள்ள படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியே சும்மா விட்டுட்டு போக சொல்றியா? இதுக்கு மேல நான் வானான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? மாமா, அதுக்காண்டி அந்த பாப்பாவோட அப்பா வேற ஏதாவது பெரிய ஆளா இருக்க போறாரு, பாத்துக்கோங்க. டேய், யாரா வேணா இருக்கட்டும்டா. என்ன பெரிய மினிஸ்டரா வந்துட போறாரு. பாப்பா, உங்க அப்பா யாரு? என்ன பண்றாரு? எங்க அப்பா பேரு அருமை நாயகம், மினிஸ்டரா இருக்காரு.
நான் அப்புறம் பேசுறேன். என்ன மாமா இது? அந்த ஆள் வரமாட்டான்னு சொன்னீங்க, சரி. இப்போ அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. அதான் ஆள் வரலையே மாப்ள. வேற என்ன பிரச்சனை? அவர் அனுப்புனதா சொல்லி இங்க ஒருத்தன் சமைக்கிறதுக்கு வந்திருக்கான். அப்படியா? அது எப்படி பண்ணியிருப்பான்? அந்த ஆள் ஏதோ உள்ளடி வேலை பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு பெரிய சமயக்காரனை ரெடி பண்ணி ரேட்டு பேசி அனுப்பியிருப்பான் போல. அவனை போட்டிகளை ஜெயிக்க விடக்கூடாது மாப்ள. அம்மா, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி மாமா? உள்ள அவன் வேலையை ஆரம்பிக்க போறானே. கவலைப்படாதீங்க மாப்ள. அந்த பையலை 4 தட்டு தட்டி ஓட விட்டுருவோம். அதை தான் எப்படின்னு கேட்குறேன் மாமா. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் நம்ம பசங்களோட வந்திருக்கேன். அங்க பாருங்க. மாப்ள, அவன் ஆளு யாருங்கிறத மட்டும் நம்மால் ஒருத்தனை உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க. மத்ததெல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு அவசியமே இல்லை மாமா. ஏன்? அங்க பாருங்க, அவனே வரான். நினைச்ச உடனே சாமி மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க. மாமா, அவன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? மாப்ள, நீங்க உள்ள போங்க. அவன் வரமாட்டான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுமா உனக்கு? எதிரில் நின்னா தெரியாதா? என்னடா என்னமோ ரொம்ப தெரிஞ்சவ மாதிரியே பேசுற? தெரிஞ்ச ஆளா இருக்கிறதுனால தானே இப்படி எதிரில் வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமா, நீ யாரு? உங்க அப்பா. ஏய், முருகன். முருகன் முருகன். ஓ, எங்க அப்பா முருகன். சரி, எங்க என்ன பண்ற முருகா? நம்ம பக்தர் ஒருத்தருக்கு இன்னைக்கு போட்டியில கலந்துக்க முடியல. அதனால அந்த பக்தர் சார்பில் யாமே கலந்து கொள்ள வந்தோம். அண்ணே, இவனை பார்த்தா சமையல் செய்யற மாதிரி தெரியலண்ணே. ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரி இருக்கானே. அட ஆமா தம்பி. கந்தன், குகன், குமரன், விசாகன், வேலன், குருபரன்ற வரிசையில எனக்கு பித்தனின் பிள்ளைங்கிற பெருமையா இருக்கு. கன்ஃபார்ம்ண்ணா, அதே கேஸ் தான். அவனே ஒத்துக்கிறான் பாருங்க. டேய், சும்மா இந்த மாதிரி இங்க நின்று உளறிட்டு இருக்க கூடாது. நீயும் நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்க யாராவது இருந்தா எல்லாரும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுங்க. எங்க எங்க ஓடுறது? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. போனா போதுன்னு சும்மா விடுறோம். என்ன எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன பையனை மிரட்டுறீங்களா? ஆமாண்டா, இப்ப வாயில தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ கேட்கலன்னா வேற மாதிரி சொல்லுவோம். வேற மாதிரி? எனக்கு அது சரி. டேய், சூரனே சம்ஹாரம் பண்ணவனா? ஏய், என்னடா சம்சார சமாச்சாரன்னு அப்படியே செவில் மேலே ஒன்று போடனா தெரியும். போ அண்ணே, அவன் மனசுக்குள்ள முருகனா வாழ்ந்துட்டு இருக்கானே. சப்பனே இவனை போய் அடிக்கிறது. இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். 4 போடு போட்டு அனுப்புங்கடா. டேய், அடிக்கடா அவனை.
அன்னத்தை சமைக்க வந்த என்ன இப்படி அடிதடி பண்ண வச்சிட்டியே ஏமா? யோ என் வேட்டிய குடியா, டேய் என் வேட்டிய குடுறா. அரோகரா. டேய் என் வேட்டிய குடுறா. யோ வேட்டிய குடியா. டேய் என்னடா ஆச்சு? இன்னும் என்னடா பண்றீங்க? டேய் அவன் என் பொண்ணுடா. இங்க பார், இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னு வெய்ய உங்களெல்லாம் உண்டில்லன்னு பண்ணிடுவேன். தேடுங்க சீக்கிரம்டா, அவன் எங்க இருக்கான்னு பாருங்க. இவ்வளவு நேரம் ஆகுது, உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் அந்த எதிர்கட்சி வேலைதான். அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன். ஐயா நாங்க வேணா அண்ணன் கிட்ட சொல்லி. வாய மூடுறா, அது எனக்கு தெரியாதா? டேய் எதுக்கு நீ அழுகுற? சும்மா இரு. சார் வணக்கம் சார். வாங்க டேய் போங்கடா, வெளியில போங்கடா. ஜீவா காலையில ஸ்கூலுக்கு போடா. ஜீவா இன்னும் வரல, பாருங்க டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல தேடி பார்த்துட்டு மத்த இடத்துல பார்த்துட்டேன். அவசரப்படாதீங்க, இருங்க. இல்ல ஜீவா, எல்லா இடத்துலயும் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். சார் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இல்ல ஜீவா, நான் அவங்களுக்கு சொன்னேன், இங்கேயும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் தேடி பார்க்கறாங்க, எதுவுமே தெரியலன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு எமர்ஜென்சி கால். போடா. ஜீவா சார் இது எதிர்கட்சி வேலையா தான் இருக்கும். சார் நான் சொல்றது எதிர்கட்சி வேலையா தான் இருக்கும். ஆமா சார் நான் சொல்றது கேளுங்க. அவங்களுடைய வேலையா தான் உட்காருங்க வாங்க உட்காருங்க. எனக்கு தெரியும், அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாது ஜீவா. டேய் உங்களை என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, உங்களால வெட்டிட வேண்டாம், வெட்டிட வேண்டாம். யோ யாரையா நீ? நினைக்க கூடாது, போ போ போ. மினிஸ்டர் சாரை பார்க்கணுங்க. சொல்லிட்டே இருக்க, இங்க நின்று பேசிட்டு இருக்க. யார் அவரு? என்ன வேணுமா அவருக்கு? ஐயாவை பார்க்கணுமா சார்? ஒரு 5 நிமிஷம் மட்டும் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிடுறேன். ஐயாவை நல்ல நாள்லயே பார்க்க முடியாதியா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? யோ அந்த ஆள் அனுப்பி விடியா. இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் பேசணும்னு கேக்குறேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? காணாம போன மினிஸ்டரோட பொண்ணு விஷயமா நான் அவர்கிட்ட பேசணும். யோ என்ன பத்திரிக்காரனா? உள்ள வந்து பப்ளிசிட்டி பண்ணலான்னு பாக்குறியா? இதை கொண்டு போய் மினிஸ்டர் கிட்ட கொடுங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இதை பார்த்தா அவரே வந்து என்னை கூட்டிட்டு போவார். யோ யாரியா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் அல்லக்கைங்க கிட்ட எல்லாம் பேசுறது கிடையாது, மினிஸ்டர் கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அவரை இங்க வர சொல்றியா இல்ல நான் உள்ள வரேன்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எங்க போனாலும் சும்மா விட நான் மாட்டாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டேய், வெளியில ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்க? உனா போடா வெளிய, போடா. சரி என்ன பாது? ஜீவா இது பண விஷயமா தான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். விட மாட்டேன் ஜீவா, விட மாட்டேன். நம்ம பொண்ணு பத்தி என்னமோ எழுதி இருக்குங்க, பொண்ணா? இங்க பாருங்க. டேய் கூட்டிட்டு வாடா, அவனை கூட்டிட்டு வாடா. பாப்பா வாயா, ஐயா உன்னை உள்ள கூப்பிட்டாரு. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எனக்கு வாடா. டேய் என் பொண்ணு எங்கடா? என் பொண்ணை எங்கடா வச்சிருக்க? ஐயோ எனக்கு சார் சொல்றது கேளுங்க சார். யாரா நீ? எதுக்காகடா என் பொண்ணை கடத்தின? எங்கடா என் பொண்ணு? அமைச்சரே அமைதி, பொறுமை. ஒரு 5 நிமிஷம் நம்ம 2 பேர் மட்டும் தனியா பேசணும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஆளு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கறியா? இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர்டா நானு. உன்னோட மூச்சு காத்து கூட வெளியில போகாது. உன்ன சார் 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 சொன்னா கேளுங்க சார், சொன்னா கேளுங்க. சரி
நீங்க கத்தி முடிச்சிட்டு சொல்லி அனுப்புங்க, நான் அப்புறமா வர்றேன். டேய் உன்னை கொல்லாம விட மாட்டோம். கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்களேன். ஐயா, எங்க புள்ள எங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்க ஐயா. காசு பணம் என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு தரோம் ஐயா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. என் பிள்ளைய கொடுத்துருங்க ஐயா. உங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்ச நேரம் நான் தனியா பேசுறேன். கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொல்லுங்க. டேய் யார் வீட்டுக்கு வந்து யார்கிட்ட ஆர்டர் போடுற? இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர் தான் நானு. சொன்னா கேளுங்களேன், கொஞ்சம் சும்மா இருங்க. எல்லாரும் வெளியில போக சொல்லுங்க. ஏய் டேய் போங்கடா, வெளியில போங்கடா. சரி மேடம். ஏய் எல்லாரும் வெளியில போங்க, போங்க. சார் நீங்க என்ன சார் இந்த ஆள் சொல்றான் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு? சார் தயவு செஞ்சு வெளியில போங்க சார், போங்க. ஜீவா கொஞ்ச நேரம் வெளியில இருங்க.